அதிமுகவை அழித்து விடுவேன் என்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். 1998ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் தாமரை சின்னத்தை அறிமுகப்படுத்தியதே அதிமுக தான் என்றும், ஆகவே அண்ணாமலை ஆணவ திமிரில் பேசக்கூடாது என அவர் கூறியுள்ளார். இன்னொருத்தர் புதுசா வந்துட்டார், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை. இவரு அதிமுக 2024 ஒழிக்கிறாராம். தம்பி, அதிமுகங்கிற கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி. உங்க பாட்டனையே பார்த்த கட்சி. உன்னை போல எத்தனையோ பேர் இப்படி கொக்கரிச்சாங்க. ஆணுவ திமிரல் இப்படி பேசாதப்பா. அதிமுக கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்காது, ஏற்றம் பெற்றிருக்காது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கியது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற, தமிழ்நாடு வளர்ச்சி பெற. அதுக்காக இந்த கட்சி துவக்கினாங்க. இதே புரட்சி தலைவர் அம்மா கண்ணை இமைகா போல இந்த கட்சி காத்து இன்னைக்கு ஆட்சி செஞ்சாங்க. தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காரணத்தினால் இந்த மண்ணிலே இருக்கின்ற அத்தனை பேரும் பல நன்மைகளை பெற்றார்கள். எங்க கட்சியா நீ அழிக்க பாக்குற? 98ல ஊர் ஊரா தாமரை சின்னம் இருக்குதுன்னு காட்டுதே அதிமுக தான். தாமரை சின்னம் எந்த கட்சிக்குனே தெரியாது இருந்த காலம். அப்ப அம்மா நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதாவோட. அப்பதான் ஊர் ஊரா நம்ம கட்சிக்காரெல்லாம் போய் இதுதான் சின்னம், பாரதிய ஜனதாக்கு இதுதான் சின்னம் அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு நம்மள வழிக்கு பாக்குறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.